வணக்கம். ஸ்ரீ அன்னைக்காலை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடும். இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா ரசமணி செய்முறை. இதுக்கு முன்னாடி ரசமணி வந்து பதிவுகள் போட்டிருந்தோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சலோக ரசமணி 5 சுண்ணங்கள் சேர்த்து இதை வந்து நம்ம ரசமணி செய்து அந்த ரசமணியை உருகி எடுத்தது தான் இந்த ரசமணி. இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயத்திலிருந்து சத்து எடுத்து அந்த சத்து வந்து துருசு சுண்ணம், ஆயசத்து, வெள்ளி சுண்ணம், அது தவிர்த்து வங்க சுண்ணங்கள், இது எல்லாமே சேர்த்து வந்து நம்ம சுண்ணங்களை செய்து அதை முறையாக ரசம் பிடித்து அதன் பிறகு முறையான சாரணிகள், அதாச்சும் பூநாக சத்து, இன்னமும் சில சத்துக்கள்லாம் இதுக்கு ஏற்றி அதுக்கப்புறம் உருகி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான ரசமணி வந்து நமக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா நல்லா ஜொலிக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஆயத்திலிருந்து சத்து பிரிக்கும் முறை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம். ஆயத்திலிருந்து சத்து பிரிக்கிற முறை வீடியோவே இருக்குது, தேவைப்படுங்க அந்த வீடியோ பார்த்துக்குங்க. நாகரசம், வெங்காரம், ஆயம் எல்லாத்தையும் சேர்த்து கிராசம் கொடுத்து ஆயத்திலிருந்து சத்து பிரிக்கும் முறை இது ஓரளவுக்கு தான் சொல்லியிருக்கேன். அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். தேவைப்படுங்க அந்த வீடியோவை வந்து பார்த்து ஆயத்திலிருந்து சத்து பிரித்து மேற்கொண்டு அதை நீங்கள் சுண்ணம் பண்ணிக்கிங்க. அப்படி சுண்ணம் பண்ணால் கண்டிப்பாக அது வந்து ரசத்தை பிடிக்கும், ரசத்தை பிடிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அந்த வகையில் நீங்கள் சுண்ணம் செய்தது ரொம்ப நல்லது. அதே மாதிரி துருசு சுண்ணம் பல வகையில் சொல்லியிருக்கோம், தேவைப்படுங்க அந்த முறையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுமாதிரி வங்க சுண்ணங்கள் 3 வகை சுண்ணம், அப்புறம் வெள்ளி சுண்ணம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இதை செஞ்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான ரசமணி. இதுவும் சில வகையான சுண்ணங்களை பயன்படுத்தி நம்ம செஞ்சுருக்கோம். இதுக்கு இருக்க வித்தியாசம் பார்த்திங்கன்னா தெரியும். தேவைப்படுறவங்க 90479983 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலே அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.